கதிரும் நித்யாவும் வந்து காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து கிளம்பிடுவான் பேங்க்கு. அப்புறம் நித்யாவும் கிளம்பிடுவாங்க. அப்புறம் பேங்க் வந்தோடனே கதிர் மூஞ்சியில் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இத்தனை நாள் அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு பொண்ணு வந்து பிடிக்குதுன்னு சொல்லும்போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவனுக்கு எப்போ தான் ஈவினிங் ஆகும், வேலையை முடிச்சுட்டு ரூமுக்கு போகணுன்னே அந்த பொண்ணுட்டு பேசணுன்னு ரொம்ப அந்த பொண்ணு நினப்பாவே இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் ஆயிடுது. பேங்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே மூஞ்சி கைகள்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு என்ன பண்ணுறான்னா காஃபி போட்டு குடிக்கிறான். குடிச்சு முடிச்சுட்டு மொபைல் எடுக்கிறான். நித்யாவுக்கு பண்ணலான்னு நினைக்கிறான், ஆனால் பண்ண மாட்டேங்கிறான். நித்யாவே பண்ணுறேன்னு நினைக்கிறான். ஏன்னா கதிர் கொஞ்சம் ஷை டைப் நித்யாவை கம்பேர் பண்ணும்போது. நித்யா கால் பண்ணிடுறாங்க. ஹலோ நித்யா சொல்லுங்கள் அப்படிங்கிறான் கதிர். என்ன என் காலத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போல் அப்படின்னு நித்யா சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கதிர் சொல்கிறாங்க. அப்புறம் நித்யா வழக்கம் போல் லொடன்னு நிறையா பேசுது. அப்புறம் கதிர் வந்து நித்யா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குமா அப்படின்னு சொல்கிறான். கேளுங்க. இல்லை உங்கள் வீட்டில் எப்படி ஜாதகம் செட் ஆச்சு, ஓகே உங்கள் வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா நான் மிடில் கிளாஸ் தான், இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் கொஞ்சம் வசதி எதிர்பார்ப்பாங்களே, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறான். அதுக்கு வந்து நித்யா வந்து ஏன்னா எங்கள் அத்தை பையன் ஒருத்தர் இருக்கான், எங்கள் அத்தை ரொம்ப வசதி, எங்கள் அத்தை வீடு. ஆனால் எங்கள் அத்தை பையன் வந்து பொறுப்பே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் குடி போதையிலே இருப்பான். ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என் தங்கச்சி வந்து பையனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கா, வசதி இருந்து என்ன பிரயோஜனம், பையனுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி எங்கள் அப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போவே எங்கள் அப்பா முடிவு எடுத்துட்டாங்க, தன் பொண்ணுக்கு வந்து வசதி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுப்பான பையனாக நல்ல பையனாக பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜாதகம் செட் ஆனோடனே ஊருக்குள்ளே விசாரித்தாங்க. உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் உங்கள் நேட்டிவ் பிளேஸ்லாம் போய் நீங்கள் ரொம்ப நல்ல பையன் பொறுப்பான பையன் சொன்னோடனே அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு நித்யா சொல்கிறா. அப்புறம் கதிர் வந்து உங்களுக்கு என்ன மனசார பிடிச்சிருக்கான்னு கேட்டது, கண்டிப்பாக எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நித்யா சொல்கிறா. அப்புறம் வந்து கதிர் வந்து சரி நித்யா, நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நீங்கள் யாரையுமே லவ் பண்ணுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லும்போது நித்யாவுக்கு உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது. என்ன கதிர் உங்களுக்கு ஆனான்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க, என்னாச்சு சொல்லுங்கள். இல்லை நான் உங்கள்கிட்ட நேரில் பேசணும். இல்லை இப்போவே சொல்லுங்கள் பரவாயில்ல கதிர். இல்லை நித்யா, நான் இதை நேரில் சொல்ல வேண்டியது நான் நேரில் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு பேங்க் லீவு தான். ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம நேரில் பார்த்து பேசலாம். ஸோ இப்போவே உங்கள் அப்பா அம்மாட்ட நீங்கள் ஓகே சொல்ல வேண்டாம். நான் என்னை பற்றி முழுசாக சொல்லிடுறேன், எனக்கு நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறேன். நித்யாவுக்கு பயங்கர குழப்பம். நித்யா வந்து ஒரு இன்னசென்ட்டான பொண்ணு. இதனால் வரல யாரையுமே வந்து ஸ்கூல் காலேஜ் யாரையுமே லவ் பண்ணதே கிடையாது. ஜாதகம் செட் ஆகி ஃபஸ்ட்டு நித்யாவுக்கு பிடிச்ச பையனே கதிர் தான். ஒரு வேளை கதிர் வேண்டான்னு சொல்லிடுவோன்னு பயம் நித்யாவுக்கு. அப்புறம் கதிர் வந்து இல்லை எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நித்யா, ஆனால் உங்களுக்கு எனக்கு முழுசாக பிடிக்கணும்ல, என்னை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியணும்ல, நான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலேஜ் லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, கதிர் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.